பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் சங்கீதம் 115:12 அதிகாரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நாட்களை நினைத்து என்ன பண்ணுவேன் என்று நினைத்து கதறி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை நினைத்திருக்கிறபடியா அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அவர் ஆரோன் குடும்பத்தார், ஆசாரிய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதற்கு கீழுள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று. நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கு பயப்படுவது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய மிக பெரிதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். காரணம், நாம் பயப்படும் போது வரக்கூடிய காரியம் நமக்கு ஒரு வர்த்தனம் உண்டாகிறது, பெருக்கம் உண்டாகிறது. கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை பெருக்கத்தின் பாதையிலே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஏதாவது வேதனையோடு பாடுகளோடு பிரச்சனைகளோடு என்னை நினைக்க யாருமே இன்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் நடுவில் பேசுகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் மாத்திரம் அவருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேத பாகம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் க்ஷண நேரத்திற்கு மாத்திரம், இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம், இல்லை என்றால் ஒரு சில மணி நேரங்களுக்கு மாத்திரம். ஆனால் கர்த்தருடைய ஈவோ, அவருடைய ஈவு நீடிய நித்திய காலமாய் உள்ளது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே அந்த நித்திய ராஜ்யத்தையும் அந்த பூர்ணமான ரட்சிப்பையும் நாம் வாஞ்சிப்போம். கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.